ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அதில் அப்பா, அம்மா, ஒரு மகன் ஆகியோர் வசித்து வந்தனர். அப்பா தொலைதூரமுள்ள ஒரு ஊரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வந்து போவார். அப்பா அருகில் இல்லை என்றாலும் சில வியாபாரிகள் மூலமாக அவர்களுக்கு தேவையான பணம், பொருட்கள், ஆடைகள் போன்ற அனைத்தையும் ஏராளமாக அனுப்பி வைப்பார். மகனும் தனக்கு தேவையான பொருட்களை அவர்களிடம் சொல்லி அனுப்புவான். அவர்கள் அப்பாவிடம் சொல்லி வாங்கி வருவார்கள். மகனுக்கு திடீரென ஒரு ஆசை வந்தது. அந்த ஊரின் பல இளைஞர்களிடம் போனி என்ற ஒரு வகையான மட்ட குதிரைகள் இருந்தன. அதுவே அவர்களின் பெருமை. அவர்களைப் போலவே தனக்கும் ஒரு மட்ட குதிரை வேண்டும் என்று விரும்பினான். அதனை அப்பாவிடமும் சொல்லி அனுப்பினான். அப்பா நிச்சயம் சீக்கிரமாகவே குதிரை வாங்கி அனுப்புவார் என்று கற்பனை செய்து மகிழ்ந்தான். நாட்கள் ஓடின. குதிரை மட்டும் வரவில்லை. சோர்ந்து போனான். அப்போது அப்பாவிடமிருந்து ஒரு ஆள் வந்தார். ஆஹா, அப்பா எனக்கு குதிரை அனுப்பிட்டாங்க. சந்தோஷமாய் குதித்தபடி அவரிடம் சென்றான். வந்தவர் அவனிடம் குதிரை பற்றி எதுவுமே பேசவில்லை. தம்பி, கிளம்பு, நீ 1 மாதம் என்னோடு இருக்கணும். அவனை அழைத்துச் சென்றார். அவனும் அவர் குதிரை வாங்கத்தான் அழைக்கிறாரோ என்று எண்ணி கிளம்பினான். அவர் ஒரு மைதானத்திற்கு அவனை அழைத்துச் சென்று அவனை ஓடச் சொன்னார். அவன் ஒன்றும் புரியாமல் ஓடினான். இது 1 வாரம் தொடர்ந்தது. பிறகு வாள் சண்டை கற்றுக் கொடுத்தார். அவன் வெறுத்துப் போனாலும் கற்றுக்கொண்டான். 1 மாதம் முடிந்தது. குதிரை பற்றி எதுவுமே சொல்லாமல் போய்விட்டார். அவனுக்கோ அழுகையாக வந்தது. இன்னும் சில மாதங்கள் ஓடின. திடீரென வாசலில் குதிரை கணைக்கும் சப்தம். ஹேய், அப்பா குதிரை அனுப்பிட்டாங்க. தலைக்கால் புரியாமல் ஓடினான். அங்கே ஒரு மனிதர் குதிரையில் இருந்தபடி கேட்டார். தம்பி, போகலாமா? சரி, எங்காவது அழைத்துச் சென்று குதிரையை ஒப்படைப்பார் போலும் என்று நினைத்தபடி அவர் பின்னால் போனான். அவரோ இறங்கவே இல்லை. குதிரையோ வேகம் எடுத்தது. கால் கடுக்க இவனும் ஓடினான். நெடுந்தூரம் சென்று குதிரை காட்டுக்குள் நின்றது. அவர் சொன்னார், தம்பி, நீ 1 மாதம் என்னோடு இருக்கணும். சரி, இவராவது குதிரை கொடுத்தால் போதும் என்று எண்ணி தலையசைத்தான். 1 மாதம் முழுக்க அவர் அவனுக்கு எலும்பு முறிவுக்கும் தசைப்பிடிப்புக்கும் மருத்துவம் பார்ப்பதையும் காயத்துக்கும் விஷக்கடிக்கும் பயன்படுத்தும் பச்சிலைகளையும் கற்பித்தார். குதிரையை தொடக்கூட விடவில்லை. 1 மாதம் முடிந்தது. சரி தம்பி, நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு குதிரையுடன் போய்விட்டார். இவன் அப்பாவை குறை சொல்லிக் கொண்டே வீடு சென்றான். மற்றவர்கள் மட்டக்குதிரையில் போவதை பார்த்தால் துக்கம் தொண்டையை அடைக்கும். அப்பா மேல் வெறுப்பு பொங்கும். குதிரை ஆசையை மறந்தே போனான். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் வாசலில் குதிரை கணைக்கும் சத்தம். ஆர்வமில்லாமல் வெளியே சென்று பார்த்தான். அவன் கண்ட காட்சி அதிர வைத்தது. வெளியே நின்றிருந்தது அப்பா. அவருடன் அழகான ஒரு வெள்ளை குதிரை. அதுவும் அவன் கேட்ட மட்ட குதிரை அல்ல, உயர்ந்த அரேபிய குதிரை. அவன் அப்பாவிடம் கேட்டான், இதை ஏன்பா முதல்லையே கொடுக்காம தேவையில்லாத காரியங்களால என்ன வெறுப்பேத்துனீங்க? அப்பா அவன் நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார், நீ கேட்டது மட்ட குதிரை. நான் என் பிள்ளைக்கு கொடுக்க விரும்பியது உயர் ஜாதி குதிரை. ஆனால் அதை வைத்து நிர்வாகிக்க உனக்கு பயிற்சி வேண்டும். குதிரை ஓடிப்போனால் ஓடி பிடிக்கவும், யாராவது குதிரையை கவர்ந்து கொள்ள உனக்கு ஆபத்து ஏற்படுத்தினால் தற்காத்து கொள்ளவும் முதல் நபரை கொண்டு பயிற்றுவித்தேன். அடுத்த பயிற்சியில் ஆளில்லாத இடத்தில் உனக்கோ குதிரைக்கோ அடிபட்டுவிட்டால் நீயே சமாளித்துக் கொள்ளும் திறமையை பெற வைத்தேன். இப்போது நீ முற்றிலும் தகுதியுள்ளவன். நான் செய்ததில் ஏதாச்சும் தவறு உண்டா என மகனிடம் அப்பா கேட்டார். மகன் அப்பாவிடம், அப்பா, நீங்கள் செய்ததில் எந்த தவறும் இல்லை. எனது நன்மைக்காக மற்றும் என்னை சிறந்தவனாக மாற்றுவதற்குதான் நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள் என்று புரிந்து கொண்டேன்
என்றான். கதையுணர்த்தும் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராகவே எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எபிரெயர் 12:7. வசன விளக்கம். நீங்கள் கண்டிக்கப்படுவதை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் கண்டிக்காத பிள்ளைகள் உண்டோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.